உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from ₹19,999 only. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். திங்கட்கிழமை மகிழ்ச்சியான செய்தியை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவே இல்லைங்கிறது தான் ஆதங்கமாக இருக்குது. படம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சுங்கிற மாதிரி ஒரு வசனம் வரும். அப்படிதான் கேட்க தோணுது, தமிழ்நாட்டுக்கு என்னதான் ஆச்சுன்னு. ஏன்னா 24 மணி நேரத்தில் 3 அரசியல் கொலைகள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்மநாபன், இவர் அதிமுக நிர்வாகி, 25வது வார்டு அவைத்தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் புதுச்சேரியில் ஒரு கோயில் திருவிழாவாக வந்திருக்காரு. பாகூருக்கு வந்துட்டு அங்கேருந்து ரங்கா அவரோட நண்பரோட திரும்பி போகிற வழியில் ஒரு காரில் ஒரு கும்பல் அந்த வண்டி, அவங்க போன வண்டி இடித்து தள்ளியிருக்காங்க. அப்போ நிலைத்தடுமாறி பத்மநாபன் கீழே விழுந்திருக்காரு. கார்லேருந்து இறங்கின கும்பல் அருவாள் எடுத்துட்டு சரமாரியாக பத்மநாபன் அங்கேயே வெட்டி படுகொலை செஞ்சுருக்காங்க. என்ன காரணம்னு இப்போ காவல்துறை சொல்கிறாங்கன்னா, 2023ஆம் ஆண்டு கடலூரில் நடந்த ஒரு கோயில் திருவிழா அப்போ பாஸ்கர்னு ஒருத்தர் நடனம் ஆடினாராம். அப்போ பாஸ்கருடைய நடனத்துக்கு பத்மநாபன்கிட்ட பல பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. தகராறுலாம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பாஸ்கர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதனால படுகொலையில பத்மநாபனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறதுனால ஜெயிலுக்கெல்லாம் போய் 2023 நவம்பர் தான் ஜாமீன்ல வெளியே வந்திருக்காருன்னு சொல்றாங்க. இப்ப பாஸ்கருடைய ஆட்கள் தான் பத்மநாபனா படுகொலை பண்ணியிருக்குங்கிற ஒரு கோணத்துல காவல்துறை விசாரணை போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கொலையும் நடந்திருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு, அந்த திருவட்டாறு நகர இளைஞர் அணி காங்கிரஸ் தலைவராக இருக்காரு ஜாக்சன் அப்படிங்கிறது. அவரோட மனைவி உஷாராணி, அவங்க காங்கிரஸ் கவுன்சிலராகவும் இருக்காங்க. இவரோட தரப்புக்கும் ராஜ்குமார் அப்படிங்கிறவரோட தரப்புக்கும் ஒரு முன்விரோதம் இருந்திருக்கு. போன ஆண்டு இந்த ஜாக்சனோட காரை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க அந்த ராஜ்குமாரோட ஆட்கள். அப்பவே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லி ராஜ்குமார் தொடர்ந்து மிரட்டிட்டே இருந்திருக்காரு ஜாக்சனை. அதுல இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இதே மாதிரி இரவு அவர் வீடு திரும்பிட்டு இருக்கும்போது வழிமறிச்சு 5 பேர் கத்தியால சரமாரியா அவரை வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்தினர் என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அவருக்கு கொலை மிரட்டல்லாம் இருந்துட்டு தான் இருந்தது. இதை பத்தி நாங்க திருவட்டாறு போலீஸ்க்குலாம் சொல்லியிருந்தோம். அவங்க எதையுமே கண்டுக்காம அலட்சியமா விட்டதுனாலதான் இந்த கொலை நடந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இதுவும் முன்விரோதம் காரணமாக நடந்திருந்தாலும் போலீஸோட அலட்சியம் இதுல முக்கியமான விஷயமா இருந்திருக்கு. இது 2வது கொலை. 3வது கொலை என்ன நடந்திருக்குன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல மாவட்ட அந்த கூட்டுறவு பிரிவு பாஜக நிர்வாகியா இருந்திருக்காரு செல்வகுமார். இவர் நேற்று சிவகங்கை இளையாங்குடி அந்த போற ரூட்ல போயிட்டு இருந்தப்ப மர்ம நபர்களால தடுத்து நிறுத்தப்பட்டு வண்டியிலிருந்து அவரை கீழே இறக்கி அருவாளால வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க. அப்ப காவல்துறை எதுக்காக இந்த கொலை நடந்ததுன்னே தெரியல, நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. 5 தனிப்படை அமைச்சு அந்த மர்ம நபர்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்ப 3 கொலைகளுமே கிட்டத்தட்ட எல்லாருமே அரசியல்ல ஏதோ ஒரு வகையில் தொடர்பு எடுத்துறாங்க. நிர்வாகியா செயல்பட்டு இருக்காங்க. இப்ப முன்விரோதம் காரணமா அந்த கொலையெல்லாம் நடந்திருந்தாலுமே இது அரசாங்கத்துக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும். அந்த அலட்சியம் காரணமா நடந்திருக்குன்னு எதிர்கட்சியில் குற்றம் சாட்டுறாங்க. அன்புமணி தான் அறிக்கையாவே கொடுத்திருக்காரு. அன்புமணி என்ன சொல்றாருன்னா, 12 மணி நேரம் 14 மணி நேரம் தான் இருக்கும். இந்த சனிக்கிழமை இரவுல இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலுக்குள்ள 3 கொலை நடந்திருக்கு. அப்படிங்கும் போது இது அரசோட ஒரு சட்டம் ஒழுங்கு தோல்விதான். அதனால தமிழ்நாடு அரசு பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல முன்விரோதம், பழிக்கு பழி இப்படிலாம் சொல்லி தப்பிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதியா இருக்காங்கன்னா உங்களுக்கு முன்விரோதம் இருக்கலாம். அதனால நீங்க பாதுகாப்பு கொடுக்காம விட்டதுதான் இதுக்கான காரணம் அப்படிங்கிறது அன்புமணி ராமதாஸ் சொல்றது. ஒரு பக்கம் அந்த மாதிரி கொலை நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் போதையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா காசிமேட்ல ஒரு 17 வயது சிறுவன் போதையில கத்தியால இன்னொரு சிறுவனை தாக்குற வீடியோவும் போயிட்டு இருக்கு. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டுலங்கிறது அன்புமணியோட கேள்வியா இருக்கு. அது என்ன சொல்றாரு, உங்களால சட்டம் காக்க முடியும், ஆட்சியில் இருக்கிற ரிசைன் பண்ணிட்டு போங்கன்னா கடுமையான சொற்களை தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சீரும் சிறப்புமா இருக்கு, இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்குல முதன்மையான மாநிலம்னா தமிழ்நாடு தான், இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணம் முன்விரோதம் தான், அதுக்கும் அரசுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேங்கிறத சொல்லியிருக்காரு சட்டத்துறை அமைச்சர். சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கான், வன்முறை நடந்தாதான் சட்ட ஒழுங்கு, இதெல்லாம் கொலையெல்லாம் வராதுங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு வேற அவர் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு, மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வரதுனால இந்த மாதிரியான சம்பவங்களும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு அமைச்சரோட பதிலா இருக்கு. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது. இது வரைக்கும் 18 பேரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. இப்ப கூடுதலா 3 பேர் கைது பண்ணியிருக்காங்க. விக்னேஷ், விஜயன், முகிலன்கிறவங்க. இவங்க அந்த கொலையாளிகளுக்கு
ஆயுத உதவி, அப்புறம் பாம்பெல்லாம் அப்படி தயாரிக்கிறதெல்லாம் சொல்லிலாம் கொடுத்துருவாங்களாம். இப்ப காவல்துறை இந்த 3 பேரை கைது பண்ணிருக்காங்க. மொத்தம் ஆம்ஸ்ட்ராங் கொலையில இது வரைக்கும் 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 2 பெண்கள், அஞ்சலை அப்புறம் மலர்கொடி, அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகியா இருந்தவங்க. இப்ப இவங்க எல்லாருடைய சொத்துக்களையும் முடக்கலாமாங்கிற அளவுக்கு காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சொத்துக்கள் விவரத்தையும் எடுத்துட்டு இருக்கிறதா தகவல்லாம் வந்து வெளியாகிருக்கு. இத்தனை ரவுடிகள் இருக்காங்கிறது இந்த கொலைக்கு அப்புறம் நமக்கு வந்துகிட்டே இருக்காங்க வெளியே. இதெல்லாம் முன்னாடியே கண்காணிச்சிருந்தாங்கன்னா இந்த கொலையே நடந்திருக்காது. ஆமா, இந்த மாதிரி அரசியல் முன்னுரித கொலையாக நடந்துகிட்டு இருக்கப்ப பணத்துக்காகவும் கொலைகள் நடக்கும். அந்த மாதிரி கொலைகள் நடந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டில். அதிர்ச்சிகரமா இருக்கு இப்பெல்லாம் கேட்கிறப்பவே. சென்னை எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவங்க விஜயா, 78 வயசாவது இந்த பாட்டிக்கு. 78 வயசுலயுமே கூலி விலைகள்லாம் போயிருக்காங்க, கட்டிட தொழிலாளியா வந்துட்டு இருக்காங்க, ஹோட்டல்லாம் போய் சர்வரெல்லாம் வேலைலாம் பார்த்துருக்காங்க. இந்த பாட்டிக்கு ஒரே ஒரு மகள் லோகநாயகி. லோகநாயகியோட மகள்கள் அடிக்கடி பாட்டியை பார்க்க வருவாங்க. லோகநாயகி தனியாக வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. பாட்டியை பார்க்க வரப்ப பாட்டி வந்து இல்லவே இல்லை. அதனால லோகநாயகி என்ன பண்ணிடுறாங்க, வேலை செய்யறதுலாம் தெரியுறாங்க. அப்புறம் காவல் நிலையத்திலையும் புகார் கொடுத்துருவாங்க. காவலர் வந்து விசாரணையில் இறங்கினப்பதான் ரொம்ப அதிர்ச்சிகரமாக தகவல் வந்து வெளியாயிருக்கு. விஜயா அந்த பாட்டிக்கு பக்கத்து வீடு பார்த்திபன் வேலை வெட்டிக்கே போகாத ஒரு நபரம். எப்பப்பெல்லாம் உதவி தேவையா விஜயா பாட்டிகிட்ட கேட்பாங்கன்னா விஜயா பாட்டி இல்லாம எல்லாமே செஞ்செல்லாம் வந்து கொடுப்பாங்களாம். எப்ப பணத்தை வேணாலும் வந்து கொடுப்பாங்களாம். ஒரு கடத்துல பணத்தை வந்து கேட்டுருக்காங்க பார்த்திபன், பணம்லாம் கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கு பாட்டி, விஜயா பாட்டி. அது இல்லாம ஏற்கனவே நான் கொடுத்த பணத்தெல்லாம் திருப்பி கொடுங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க. உடனே கொடுத்த பணத்தையெல்லாம் நீ திருப்பி கேட்பீங்களா, அதுவும் பணம் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லுவீங்களான்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து கழுத்தை நெரிச்சு கட்டையால அடிச்சு அந்த பாட்டியை வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க. படுகொலை செஞ்சது மட்டும் இல்லாம உடல் பாகத்தெல்லாம் துண்டு துண்டா வெட்டி அடையாறுல தூக்கி வந்து வீசிருக்காங்க. அது இல்லாம காவலர்கள் தேட வர்றப்ப பார்த்திபன் ரொம்ப அதிகமாக உதவியெல்லாம் பண்ணியிருக்காரு. பாட்டி எல்லாத்துக்கும் உதவி பண்ணுவாங்க, சொல்லுங்க நான் என்ன செய்யணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணப்பே காவல்துறை ஒரு நாள் சந்தேகம் வந்திருக்கு. அப்புறம் சிசிடிவில எல்லாம் பார்த்தோன்னே பார்த்திபன் தான் விஜயா அவங்க வீட்டுல இருந்து ஒரு மூட்டை எடுத்துட்டு வெளியில போறது எல்லாமே பதிவாயிருச்சு. அவர் விருதுநகர்ல தங்கச்சியிலேயே பதுங்கி இருக்காரு. இப்ப காவல்துறை வந்து விருதுநகர்ல பார்த்திபன் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்திருக்காங்க. பார்த்திபனுடைய மனைவி சங்கீதா, இப்ப 2 பேரையும் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பார்த்தா உதவி பண்றதே தப்புங்கிற மாதிரிதான் வந்து தெரியுது. பண உதவி பண்ணா ஏதோ ஏடிஎம் விஷயமா நினைச்சுப்பாங்க போல இருக்கு. ஆமா, உதவி பண்றவங்களுக்கே இப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்னு எப்படி அந்த மனசுல எல்லாம் தோணுதுன்னு நமக்கு தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி இதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் வந்து நாமக்கல்ல நடந்திருக்கு. ஒரு 10 வயது சிறுமி திருச்செங்கோட்டில் அவங்க வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல வந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காராம், செந்தில்குமார்னு ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் வந்து அந்த குழந்தைய கழுத்துல அறுத்திருக்கான் அருவாளை வச்சு. எப்படி இதை பண்ணாங்கிறதே நினைச்சு பார்க்கவே கொடூரமா இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு அந்த குழந்தையோட சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. அவங்களையும் வெட்டியிருக்கான் அந்த செந்தில்குமார் அப்படிங்கிறவன். இதுல அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க, அந்த குழந்தையோட வீட்டுல விளையாட தான் போறேன்னு சொல்லிட்டு போனா இப்ப இப்படி வந்திருக்கா, இவன் என்ன பண்ணானே தெரியல அப்படின்னு புலம்புறாங்க. அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு மனநல பிரச்சனை இருக்கு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டான்லாம் பொய் சொல்லி மறைக்க பாக்குறாங்க. அவங்க வீட்டுல ஒருத்தர் மேல கூட இந்த வெட்டு விழுகல. அப்பெல்லாம் அவங்க அந்த குழந்தைய கொலை பண்ணும்போது அவன் அங்கதான் இருந்திருக்கான், அவங்க அம்மாவும் அங்கதான் இருந்திருக்காங்க, அவங்க மேலாம் எந்த வெட்டுமே படலை. அப்படிங்கும்போது அவனுக்கு எப்படி மனநல பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க? இன்னொன்னு ஐடி கம்பெனில வேலை பார்க்குறான், இவனுக்கு எப்படி வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனை வந்து கைது பண்ணணும், அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க அந்த பகுதி மக்கள். இப்படியான கொடூரங்களும் தமிழ்நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற புதுச்சேரி ஒரு 3 வருஷமாவே ஒரு முழு நேர ஆளுநரை நியமிக்கவே கிடையாது. பகுதி நேர ஆளுநர்கள் மட்டும் தான் டீல் பண்ணிட்டு இருந்தாங்க புதுச்சேரிய பொறுப்பு ஆளுநர்கள். கிரண்பேடிக்கு அப்புறம் வந்தாங்க தமிழிசை சவுந்தரராஜன், அதன் பிறகு சிபி ராதாகிருஷ்ணன். எல்லாருமே கூடுதல் பொறுப்பை தான் பாண்டிச்சேரி கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்பதான் முழு நேர ஆளுநர் நியமிப்பீங்கன்னு சொல்லிட்டு இருக்க மக்களே வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்ப என்னன்னா அவங்க மக்களை குறைகளை தீர்க்கும் வகையில மத்திய அரசுல குடியரசுத் தலைவர் ஆளுநரை நியமனம் பண்ணிருக்காங்க. மக்களோட குறைகளை தீர்க்கிறாங்களா? சரி. கைலாசநாதன் இவர் வந்து குஜராத்ல முதல்வர் அலுவலகத்துல 18 ஆண்டு காலம் வேலை பார்த்தவரு, கூடுதல் முதன்மை செயலாளராக இருந்தவர். மோடி கூட எல்லாம் வேலை பார்த்திருக்காரு. கிட்டத்தட்ட 3 முதல்வர் கூட எல்லாம் வேலை பார்த்திருக்காரு. முதல்வருக்கு மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவங்கலாம் வந்து சொல்றாங்க. இப்ப ஜூன் மாசம் தான் ரிட்டையர் ஆனார் அவரு. அவர் 2013 ரிட்டையர் ஆயிட்டாரு. இருந்தாலும் கூடுதலா கொடுத்து வேலை வாங்கிட்டு இருந்திருக்காங்க அவரை. இதெல்லாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் வீட்டுக்கே போறான்ப்பா, ரிட்டையர் ஆனவரை திருப்பி பிடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ரிட்டையர் பண்ண லைஃபை செட்டில் பண்றவங்கிற மாதிரி அப்படி சொல்ல முடியாது, கவர்னரா வந்து கொடுத்துருக்காங்க பொறுப்பு. சரி, குஜராத்தை சேர்ந்தவர்னா அதான் கிடையாது, அவர் கேரளாவை சேர்ந்தவர் கைலாசநாதன். தமிழ்நாடுல தான் படிச்சிருக்காரு. சென்னை பல்கலைக்கழகத்துல படிச்சுதான் இங்கிருந்து தான் வந்து IAS கோச்சிங் எல்லாம் போய் எழுதி
ஐஏஎஸ் ஆஃபீஸரா மாதிரி இருக்காரு. குஜராத் கேடர்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஓகே, அப்போ மோடியோட ஒரு 3வது நண்பர் நமக்கு தெரிய வந்திருக்காரு. 2 பேர் தான் இருக்கோம்னு நினைச்சோம். சரி, இன்னொரு 6 புதிய ஆளுநர்களை வந்து நியமிச்சிருக்காங்க குடியரசுத் தலைவர். ராஜஸ்தானுக்கு வந்து ஹரிபாவ் கிஷன் ராவ் அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. ஜிஷ்ணுதேவ் வர்மா வந்து தெலுங்கானாக்கு நியமிச்சிருக்காங்க. ஓம் பிரகாஷ் மாத்தூர் இவர் சிக்கிமோட ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜார்க்கண்டுக்கு சந்தோஷ்குமார், சத்தீஸ்கருக்கு ரமன் தேக்கா அப்படிங்கிறவரை நியமிச்சிருக்காங்க. விஜய் சங்கர்ங்கிறவரை மேகாலயாவுக்கு நியமிச்சிருக்காங்க. அதான் ஜார்க்கண்ட்ல இருந்து நம்ம சிபி ராதாகிருஷ்ணனை தூக்கி மகாராஷ்டிராவுக்கு போட்டுருவாங்க. அதான் எல்லாரும் உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஆமா, காரணம் என்னன்னா மகாராஷ்டிரால இந்த வருடம் அக்டோபர் மாசம் அங்க தேர்தல் நடக்க போகுது. சிபி ராதாகிருஷ்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளா, அதிரடியான ஆளாம். அதனாலதான் அங்க நியமிச்சிருக்கிறதா சொல்றாங்க பிஜேபி தரப்புல இருந்து. தேர்தல் இன்னும் ஸ்ட்ரிக்டா நடக்கும். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்த ஒரு பெரிய நல்ல செய்தி நடக்கலங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தோம். ஒரு செய்தி நடந்திருக்கு. என்னன்னா மேட்டூர் அணையில இருந்து பாசனத்துக்காக தண்ணீர் திறந்து விட்டுருக்காங்க. அமைச்சர் KN நேரு போய் அதை திறந்து வச்சிருக்காரு. இதுல வந்து 12 டெல்டா மாவட்டங்கள் 16 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, போன முறை முதலமைச்சர் போனாரு, அப்படி தட்டோட வீசின வீடியோ போட்டாரு அப்படியே பூவை. இந்த வாட்டி அமைச்சர் அனுப்பிச்சு வச்சுட்டாரு போல. ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர்கள் கலந்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு முதல்வர்கள் எல்லாம் கலந்துக்கவே கிடையாது. மம்தா நான் போய் என்னோட குறைகள் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்களையும் மைக் ஆஃப் பண்ணிட்டு வெளியே அனுப்புனதுனால வந்து பொங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நிர்மலா சீதாராமன் மைக் ஆஃப் பண்ணல அப்படின்னாங்க. ஆமா, இப்ப என்னன்னா பாஜக முதல்வர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு. மோடி நட்டா வந்து தலைமையில. ஆமா, அது முக்கியமா என்னன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த முதல்வர்கிட்ட எப்ப பிரதமர் மோடி பேசுவாருன்ட்டு அந்த முதல்வர் ஒரு வழியா சந்திச்சிருக்காரு 18 மாசம் கழிச்சு. பிரேன் சிங், மணிப்பூர் முதல்வர். ஆமா, 2023 மே 3ஆம் தேதி மணிப்பூர்ல கலவரம் வெடிக்க ஆரம்பிச்சது. பெண்களால் நிர்வாணமா இழுத்து செல்லப்பட்டாங்க. 220 பேருக்கு மேல கொல்லப்பட்டிருக்காங்க. 60,000 குடும்பங்கள் வீடுகள் வந்து இழந்திருக்காங்க. இது வரைக்கும் மணிப்பூர்ல வன்முறை நிக்கவே இல்லை, நடந்துகிட்டே தான் இருக்கு. டெய்லியும் அங்க வந்து 2-3 பேர் இறந்துட்டே தான் இருக்காங்க. எப்பதான் பிரதமர் மோடி அங்க போவாரு, பிரேன் சிங் கூட்டு பேசுவாங்களா எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்ப பாஜக முதல்வர்கள் கூட்டத்துல சந்திச்சு பேசியிருக்காரு அவரு. அப்பதான் அவருக்கு நேரமே ஒதுக்க முடிஞ்சிருக்கு பிரதமர் மோடிக்கு. ஆமா, அதுலயும் இந்த பாஜக முதல்வர்கள் கூட்டத்துல இன்னொரு சர்ச்சையும் வெடிச்சிருக்கு. என்னன்னா யோகி ஆதித்யநாத் இந்த யூபியில அவரை காலி பண்றதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவர் வந்திருந்தாரு. அவர் வரும்போது அமித்ஷா வராரு, அவருக்கு அவர் வணக்கம் வைக்கல. ராஜ்நாத் சிங் மட்டும்தான் வணக்கம் வைக்கிறாரு. மோடி வரும்போதும் அவர் கண்டுக்கவே இல்லை. ஸோ RSS அணிலாம் தனியா இருக்கு. நிதின் கட்கரி, ராஜ்நாத் சிங், யோகி ஆதித்யநாத்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுமே போயிட்டு இருந்தது. தாண்டி மோடி அங்க பேசும்போது நம்ம மத்திய அரசு திட்டங்கள்லாம் விரைந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா மகாராஷ்டிரால ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த மராத்தா இடஒதுக்கீடு அரசு வேலையிலையும் கல்வி நிறுவனங்களையும் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது. ஏன்னா 3 மாசத்துல தேர்தல் வேற வருது அப்படிங்கிறதுனால ஏக்நாத் ஷிண்டே கவர்மெண்டால அதை என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அங்க புஜ்பால் அப்படிங்கிறவரு அஜித் பவார் அணில இருந்து அமைச்சரா இருக்காரு. அவரை வந்து தூது அனுப்பி சரத்பவாரை கூப்பிட்டு வந்திருக்காரு ஏக்நாத் ஷிண்டே. எங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னதுனால சரத்பவார் ஏக்நாத் ஷிண்டேவை சந்திச்சு இது தொடர்பாக வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிராலையும் மணிப்பூர் மாதிரியே ஒரு விஷயம் நடக்குமோங்கிற பயம் இருக்கு. ஏன்னா ரெண்டு தரப்புமே கொஞ்சம் பதற்றமான சூழல் தான் இருக்கு. அங்கேயுமே 2 தரப்புக்கு இடையில தான் பிரச்சனை வந்தது. இங்க வந்து முதல்வர் ஒரு தரப்பை கூப்பிட்டு பேசுறாரு, அரசுல உள்ள மற்றவங்க இன்னொரு தரப்பை கூப்பிட்டு பேசுறாங்க. அதனால 2 பேருக்கும் பிரச்சனையாயிருமோன்னு பயமா இருக்கு. மணிப்பூர் மாதிரியே இதையும் மத்திய அரசு கண்டுக்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வட மாநிலங்கள்ல பருவமழை ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடங்கள்லயும் மழை வந்து பெருமழை வந்து பெஞ்சுக்கிட்டு இருக்கு. உத்தரகாண்ட்ல வெள்ளமே வந்திருக்கு. வெள்ளத்துல ஒரு நபர் அடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த படை வீரர்கள் அப்படியே குதிச்சு அவர் அப்படியே சேவ் பண்ணிட்டு வர வீடியோக்கள்லாம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்தது. பார்க்குறவே நமக்கு கூஸ் மொமெண்டா தான் இருந்தது. அதே மாதிரி டெல்லியிலையுமே ரொம்ப கடுமையான மழை. இந்த ஓல்டு ராஜேந்திர நகர்ல ராவ் IAS அகாடமிங்கிற ஒரு அகாடமி செயல்பட்டு வந்திருக்கு. அந்த ஏரியா முழுக்கவே IAS IPS அந்த கோச்சிங் சென்டர் தான் நிறையாவே வந்திருக்கும். அந்த 12th ஃபெயிலுங்கிற படத்துல அந்த மாதிரி. அதில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த மழை வெள்ளத்துல மழைநீர் வடிகால் பணிகள் அந்த இதெல்லாம் வந்து உடஞ்சி அந்த IAS அகாடமிகளை பூந்து இப்போ 3 மாணவர்கள் வந்து பலியாயிருக்கிற சம்பவம் டெல்லி மட்டும் இல்லை, எல்லாமே அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கே டெல்லியில பாதுகாப்பு இல்லைன்னா வேற யாருக்கு தான் பாதுகாப்பு இருக்குங்கிற ஒரு சூழல் இருக்கு. ஏன்னா இந்த நிர்வாக திறமையின்மை, அரசோட அலட்சியத்தினாலதான் அந்த 3 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா பார்க்கிங் ஸ்பேஸுக்கு விட வேண்டிய இடத்த அவங்க இல்லீகலா அங்க வந்து படிக்கிறதுக்கான இடமா மாத்திருக்காங்க. இது தொடர்பா 13 இந்த மாதிரி அகாடமிஸ் வந்து மூடி இருக்கு டெல்லி மாநகராட்சி. ஏற்கனவே வந்து ஆம் ஆத்மி மேயர் தான் அங்க இருக்காங்க, ஷெல்லி. அவங்களுக்கு எதிராக போராட்டம்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசை சேர்ந்த IAS
ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்கறது அப்படின்னு ஆம் ஆத்மியும் பாஜகவும் இந்த விஷயத்தை வச்சு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. நான் டெல்லி முழுக்க பல இடங்களில் தண்ணி தேங்கி நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்தியாவோட தலைநகரையே. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கன்வார் யாத்திரை பல பிரச்சனைகள் வந்து அதில் நடந்தது. இப்போ என்னென்னா, யூபியில் உள்ள காசியாபாத்தில் ஒரு போலீஸ் வேனை போட்டு அடின்னு அடித்து நொறுக்குறாங்க இந்த கன்வார் யாத்திரைக்கு போகிற ஆட்கள். அது என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது அங்கே வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் மேலே ஃபைல் பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அந்த போலீஸ் வேனை ஒருத்தர் ஓட்டிட்டு வந்திருக்காரு, போலீஸ் காவல்துறையில் வேலை பார்க்குறவர். அவர் தெரியாமல் உரசிட்டதா சொல்கிறாங்க ஒரு பாத யாத்திரை போன ஒருத்தர் மேலே. அதனால தான் அவரையும் போட்டு அடித்து அதுக்கப்புறம் அந்த காரையும் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்போ யூபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டிரைவர் ஏன் நீங்கள் அவர் மேலே உரசுனீங்கன்னு சொல்லி அந்த டிரைவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இதுதான் எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. அது கண் கூட இவ்வளோ வீடியோஸ் வந்திருக்கு. பொது சொத்தை வந்து இப்படி நாசப்படுத்தியிருக்காங்க, ஒருத்தரை போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த சிசிடிவி வச்சு அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணாமல் அவங்கள காப்பாற்றிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பாஜகவோட குண்டர்களாக தான் இருப்பாங்கன்னு எதிர்க்கட்சிகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஊபியில் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதான் தெரியுது. அது காவல்துறை வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க பாதுகாக்காம குண்டர்கள் வந்து பாதுகாக்கிறாங்க. அதான் உச்சநீதிமன்றமே சொல்லியிருந்தாங்க, எதுக்கு நீங்க வந்து எழுதி போடணும் வெளிப்படையா உரிமையாளர்கள் பேர் எல்லாமே, ஏதோ மறைமுக திட்டம் இருக்குன்னு அப்பயே எச்சரிச்சிருந்தாங்க. இப்போ அது நடந்திருக்கு. அதுல போலீஸ் தான் எழுதியிருக்கு அந்த வேன்ல. ஆமா, அங்கே இப்படி நடக்குதுன்னா இந்த மாதிரி கடைகள்ல எல்லாம் என்ன நடக்கும், பேர் எழுதியிருந்தான்னு நினைச்சு பார்க்கவே இதாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் யூபியில் அந்த அலிகார் மாவட்டத்தில் ஒரு அரசு ஆரம்ப பள்ளியில் ஒரு டீச்சர் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வந்து விசிறி விட்டுட்டு இருக்காங்க, வரிசையாக உட்காந்து சுற்றி உட்காந்து அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆசிரியை டிம்பிள் பன்சால்ங்கிறவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ வந்தோடனே அதான் பள்ளி அறையை நினைச்சிட்டாங்க, தான் தூங்கிருக்காங்க. மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பேச ஆரம்பிச்சாரு. பேச ஆரம்பிக்கும் போதே அம்பானி அதானி அப்படின்னு வந்து பேர் சொன்னாரு. எதிர் திசையில் இருக்கவங்களுக்குலாம் கோவம் வந்துருச்சு. அப்புறம் அந்த பேரை ரெண்டாவது வாட்டி சொல்லும்போது ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், A1 A2ன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னாரு. இன்னும் கோவம் ஆயிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஓம் பிர்லா சபாநாயகர் வந்து இந்த பக்கம்லாம் அமைதியா இருங்கன்னாரு, இந்த சைடு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நடந்துச்சு. அவர் என்ன பேசியிருந்தார் ராகுல் காந்தினா, கல்விக்கு கடந்த 20 ஆண்டுகள் இல்லாத வகையில் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச நிதி வந்து ஒதுக்கியிருக்கீங்க. இப்போ இந்த வேலை வாய்ப்பின்மை தான் உங்களோட அடையாளமாகவே மாறிடுச்சு பாஜக அரசுக்கு. ஸோ அதுக்கு ஒரு பேண்டைட் போடுறதுக்காக இந்த இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சும்மா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த டாக்ஸ் வரி போடுறாங்கல்ல ஜிஎஸ்டி, அதை வந்து டாக்ஸ் டெரரிசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரி விதிப்பு வந்து சிறு குறு தொழில் நிறுவனங்களை முடக்கிருச்சு, நடுத்தர குடும்பங்களை முடக்கிருச்சு அப்படின்லாம் பேசியிருக்காரு. அந்த அக்னிபத் பத்தியும் பேசியிருக்காரு. சம்பளம் வாங்குறவங்களையும் முடக்கிருக்கு டாக்ஸ். ஏன்னா எல்லாரும் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க ரிட்டர்ன் வாங்குறதுக்காக. அந்த இவ்வளவு டாக்ஸ் நம்ம கொடுக்குறோம், எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்க எல்லாம் லட்சக்கணக்கில் டாக்ஸ் கொடுத்துருப்பீங்க, இடி வர போறாங்க. அந்த டாக்ஸ் சைட்டே முடங்கிருச்சு, ஃபைல் பண்ற சைட்டே அந்த லெவல்ல தான் போயிட்டு. 31க்குள்ள வந்து ஃபைல் பண்ணணும். இப்ப கவர்மெண்ட் எச்சரிக்கையாக எடுத்துக்காங்க, ஏதாவது ரிட்டர்ன் பணம் வாங்குறதுக்காக முறைகேடா ஏதாவது சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சு சட்டப்பூர்வமா தண்டனை வாங்கி கொடுப்போம்லாம் மெட்டல் எடுக்கிறாங்க மக்களுக்கு. நம்ம மக்களும் வந்து இவங்க எலக்ட்ரல் பாண்ட்ல என்ன வாங்கினாங்கன்னே தெரியல. இதுல என்னன்னா அவ்வளோ பணங்கள் வாங்குறாங்க நம்ம கிட்ட இருந்து. எல்லார்கிட்ட இருந்து பணம் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலாம் வாங்கி குவிக்கிறாங்க. நமக்கு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது, ஒரு நல்ல சாலை அமைச்சு கொடுத்துருவாங்களா, ஒரு நல்ல மருத்துவமனை இருக்கு அரசாங்க மருத்துவமனை, இல்லை சென்னை மாதிரி ஏரியாக்கள்ல ஒரு நல்ல ஒரு பெரிய பார்க்லாம் எங்கேயாவது இருக்கா குழந்தைகள் விளையாடுற மாதிரி? எதுவுமே இல்லாம இவ்வளவு பணத்தை திருப்பி வாங்கி யார் கொடுக்குறாங்கன்னு தெரியல. வரி வாங்கி எங்க போகுதுன்னு தெரியல. பிரான்ஸ்ல ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அதுல இந்தியாவுக்கு முதல் பதக்கத்தை வந்து வென்றிருக்காங்க மனு பாக்கர் அப்படிங்கிறவங்க. அவங்க வந்து துப்பாக்கி சுடுதல் அந்த 10 மீட்டர் ஷூட்டிங்ல வந்து இந்த பிரான்ஸ் மெடல் வந்து ஜெயிச்சு நம்ம கவுண்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா பக்கமும் வாழ்த்துக்கள் குமிஞ்சிட்டு இருக்கு. பிரதமர் மோடி போன்ல எல்லாம் பேசி அங்கேயே வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்ம அங்கேயே வீடியோ கால்லாம் வந்து பார்த்து பேசுறாங்க பிரதமர் மோடி. அந்த வீடியோவும் நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. இதுல என்னன்னா, உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுனா இந்தியா அப்படிலாம் சொல்றோம் நம்ம. ஆனா இப்ப ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா, சைனா எல்லாரும் நம்மளோட ஈக்குவலா இருப்பாங்க மக்கள் தொகையில. ஆனா பதக்கப்பட்டியல மேல போயிட்டு இருக்கு. நம்ம அவங்க எல்லாம் கோல்டு 3 வாங்கிருக்காங்கப்பா. நம்ம இப்பதான் பிரான்ஸ் 1 வாங்குறோம். அந்த வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள். இப்ப இந்த வரியெல்லாம் வாங்குறாங்கல்ல, அவ்வளவு பேர் விளையாட்டுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க.
அதுல ஊழல் அரசியல் இருந்தா எப்படி வர முடியும் ஒரு திறமையான இந்தியாவுக்குள்ளார? ஆமா, அப்படிதான் நிறைய பேர் கோல்டு வாங்கி எவ்வளவு பேர் நீ வீடியோ கால் பேசிருக்கலாம். அதுக்காவது ஊக்குவிங்க விளையாட்டை, அதுல அரசியல் பண்ணாதீங்க. விளையாட்டுலயும் அரசியல் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்திமலை அந்த கையெழுத்து பிரதியோட இதழாசிரியர், நிறுவன ஆசிரியர் இளங்கோவன், அவர் மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு. அவர் கால்நடை மருத்துவரும் கூட. பல பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் அவருக்கு இரங்கலை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இரங்கலை பதிவு பண்ணிக்கலாம். Means after 30 ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சிருக்கோம். இனிமையாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் வாழணும். காட், இதோ உங்களுக்காக ஒரு ஹெல்த் இஷ்யூ. Nowadays me without reason for every 20 minutes. உசுரே நீதானே நீதானே. இது எப்படி பாடின பாட்டு? சரி, நீங்க பாடுங்க. இல்ல நீங்க பாடுங்க. ரகுமானுக்கு நான் சிற துரோகம் பண்ணுவது. லோக்சபா தேர்தலில் பாஜக 6 தொகுதிகளை வழங்கியது. நம் ஆட்கள் தயங்கியதால் ஒரு தொகுதியில் மட்டும் நான் போட்டிட்டேன்னு ஓபிஎஸ் சொல்றாரு. ஒரு தொகுதிக்கே ஒரு பேர்ல 6 பேர் போட்டி. இதுல இன்னும் 6 தொகுதினா எத்தனை பேர் போட்டிக்கு வந்திருப்பாங்களோ? தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் முக்கிய அட்மின் ஸ்டீஃபன் ராஜை கேரள சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். செய்தி: தமிழக சைபர் கிரைம் போலீசார் தமிழ் ராக்கர்ஸ்னு பேர் வச்சதுக்கு நாங்க தானே கைது பண்ணோம், அதுக்குள்ள நீங்க ஏன் கைது பண்ணீங்க? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. தமிழ்நாட்டுல அரசியல் கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. இதை சொன்னது யாருன்னா செல்வ பெருந்தகை, கூட்டணியில் இருக்கிற முக்கியமான தலைவர். அவரே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி திரும்பவுமே சட்ட ஒழுங்குல கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் ஒரு மாவட்ட தலைவர் நெல்லையில் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டிருந்தாரு. அதே மாதிரி அரசியல் கொலை தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். நேற்று பார்க்குறப்ப 24 மணி நேரத்தில் 3 பேர் கொலை பண்ணிடுறாங்க. அரசியல் கொலைகள்னு சொல்றாங்க, முன்னிறுவதம்னு சொல்றாங்க. நடந்துகிட்டே தான் இருக்கு, தடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நேற்று ஞாயிறா இல்லை கொலை ஞாயிறாம தான் இருந்து அரசியல் வட்டாரங்கள்ல. ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் தான் காவல்துறை மந்திரி, அவருக்கு இந்த விருது கொடுத்துடலாம். கொலை ஞாயிறு நீங்க டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, செய்தியில கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சட்டத்துறை அமைச்சர் கேட்டா அதெல்லாம் முன்னிறுவதாங்க, அதுக்கு அரசாங்கத்துக்கு என்னங்க சம்பந்தம் அப்படிங்கிறாரு. புதுசா வராங்க, பழைய குற்றவாளிகளை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்களாம். புதுசா வராங்கன்னா அரசாங்கம் ஏன் வராங்கிறத கண்டுபிடிக்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அவங்க வேலையே. அவங்களுக்கு வேண்டியதை, மக்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தா குற்றம்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதெல்லாம் அவங்க தான் பார்க்கணும். சரியா, பழைய குற்றவாளிகள்லாம் இப்போ ஆற்காடு சுரேஷ் தம்பி என்ன புது குற்றவாளியா? அதானே பொன்னை பாலு. இதுல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல கைதான எல்லாருமே ஆல்ரெடி பழைய குற்றவாளிகள் தான். அங்கேயே கவனம் செலுத்துனீங்க, சப்பக்கட்டு கட்டுறாங்க. அதனால கொலை ஞாயிறுங்கிற விருதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்க ஹாலிடேவை ஜாலிடேயா மாத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா? GT Holidays travel plan starts from rupees 19,999 only. GT Holidays, India's #1 travel brand.